நீங்க என்ன பண்றீங்கன்னா எனக்கு புரியல. நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு சூப்பர் ஹீரோ, நான் சூப்பர் ஹீரோ அவரு, நீங்க வந்து எதுவுமே கேட்காது. அந்த மோடே இங்க கிடையாது. டிவிஎஸ்ல அவனை போட்டதுக்கு அப்புறம் அவரை 24 மணி நேரம் நம்ம பாத்துக்கிட்டு இருக்க மாட்டோம். முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோ. நீங்க வந்து பிலீவ் பண்ணுங்கன்னா எனக்கு புரியல. என்னன்னு பிலீவ் பண்றது? 24 மணி நேரம் அவனை பாத்துக்கிட்டே இருக்க முடியுமா? இல்ல அண்ணா, இப்போ நம்ம இவ்வளவு பேசிருக்கோம்ல. இருங்க, ஒவ்வொரு மினிஸ்ட்ரியா பார்த்து இல்ல மினிஸ்ட்ரியில இவங்க உங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு ஏன் டிசிஷன் பண்ணி ஒரு பெரிய போர்சஸ்க்கு எல்லாம் எல்லாத்துக்கும் ஏன் நிப்பாட்டாங்க? திருநெல்வேலியில இருக்க ஒரு பெரிய நான் இதே கேள்வி கேக்குறேன், உங்க எல்லாருக்கும் கேக்குறேன். செங்கோட்டையனை ஏன் கட்சியில சேர்த்தாங்க? செங்கோட்டையனை ஏன் மினிஸ்ட்ரி கொடுத்தாங்க? செங்கோட்டையன் ரெக்கார்ட் பேசலாமா? விஜிலாண்டி இது என்ன எனக்கு புரியல. இப்ப அது கையில இருக்க பவர் அது கையில இருக்க சொல்லுங்க குமரி சொல்லு. இல்ல இங்க பாருங்க, ஒருத்தர மாத்தி மாத்தி இதெல்லாம் ஒண்ணும் பெருசா ஒண்ணும் பிரச்சனை இல்லையா. அவர் ஒரு டிசிஷன் எடுத்திருக்காரு. அட்மினிஸ்ட்ரேஷன் பிரச்சனை இல்ல. நான் ஒண்ணு சொல்றேன், அந்த தேர்தல் டயத்துல இந்த அருண் ஐபிஎஸ் வந்து இதெல்லாம் பண்ணாருன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சாரு. அவர் என்ன சொல்றாரு தெரிஞ்சுட்டு நம்ம பேசுவோம்.